ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து டெக்னீஷியனுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டெக்னீஷியனுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் போயிட்டு கிளிக் ஹியர் வியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ரயில்வேலேருந்து 2வது நோட்டிஃபிகேஷனை இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹியூஜ் வேக்கன்சினே வந்து சொல்லலாம். இப்போ இதில் எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் 9/3/2024 இருந்து 8/4/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்னு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9/4/2024 இருந்து 18/4/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணலான்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதேமாரி உங்களுக்கான ஆர்ஆர்பியை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ் அப்போ நீங்கள் அந்த பெங்களூர் ஆர்ஆர்பி அந்த மாதிரி வேறு ஆர்ஆர்பிக்குள்ள மாடிஃபை வந்து பண்ண முடியாது. ஸோ மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு பதவியாக கொடுத்துருக்காங்க. லெவல் 5ல் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 29,800 சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 1092 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து கேட்டிருக்காங்க. லெவல் 2ல் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி வந்து 19,900 சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 8052 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 9144 வேக்கன்சி வந்து பார்த்தா இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு ஆர்ஆர்பி வயசாக உள்ள வேக்கன்சியை வந்து பார்த்தா அனெக்சர் பியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரிசல்ட் வந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாதீங்கன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உண்மையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு நபர் வந்து ஒரு பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஹூ சப்மிட் மோர் தென் 1 அப்ளிகேஷன் ஃபார் பே லெவல் அகைன்ஸ்ட் தி சேம் வில் பி சம்மர்லி ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண போன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில் பி டிபேர்டு ஃப்ரம் ஆல் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நபர் ஒரு பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல சிக்னேச்சர் போடுவீங்க. அந்த சிக்னேச்சர் மஸ்ட் பி இன் ரன்னிங் லெட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ரன்னிங் லெட்டராக நீங்கள் உங்களை சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கேபிட்டல் லெட்டர்லையோ பிளாக் லெட்டர்லையோ உங்களுக்கு டிஸ்டன் லெட்டர் இருக்கக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு சிக்னேச்சர் ரன்னிங் லெட்டரில் நீங்கள் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆர்ஆர்பிலே உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போதுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸாக. நார்மலாக டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 36 வயசு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ 41 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஓபிசி என்சிஎல் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அதிகபட்சமாக
3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 39 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்கு பாருங்கள், அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி எக்ஸ்ட்ராவாக 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான நார்மல் ரிலாக்ஸேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த சிக்னல் பதவிக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசினா இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி எஸ்சி எஸ்டி இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி நாட் ஆஃப்டர், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிள் இருக்கவங்க ஏஜ் மட்டும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் ஏல வந்து பார்த்தா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட். அதாவது நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், எஸ்சி எக்கனாமிக் வீக்கர்ஸ்னா நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ மீதி இருக்காங்க பாருங்கள், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அனைத்து கேட்டகரி சார்ந்த பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர்ஸ் நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, ரீஃபண்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஏன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை. அதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க. அப்ளை பண்ண சொல்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே கொடுக்க சொல்லுங்கள். நீங்களே அப்ளை பண்ணாலும் சரி, சம்மந்தப்பட்ட ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி, உங்கள் நேமு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்க பாருங்கள். அப்ளை பண்ண சொல்லியும் தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வந்தால் ரிசர்வேஷனுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் இருக்க போது அதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணுறவங்க செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக ஒரே எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, அது முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்க போது, இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தா ரிசர்வேஷன் படி கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போதுன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது 100 கொஷின்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தா பாஸ் பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, யார் யாருக்கு எவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தால் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் வந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங், இது உங்களுக்கான சிலபஸாக இருக்க போது. அதேமாரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ மதிப்பெண் இருக்க போதுன்றது வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறவங்க இதெல்லாமே ரெஃபர் பண்ணவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்குது பாருங்கள். இதுக்கும் சேம் அதே மாதிரி தான் 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது டோட்டலாக வந்து 100 மதிப்பெண் எக்ஸாம் நடக்கும். இதுக்கும் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. இந்த ஜாப் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாலும் அவங்க அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்ட்1, அதாவது லோகோ பைலட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பியில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிதுன்னா சேம் அதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதான் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து விரைவில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே,
அதுக்கடுத்து ஆர்ஆர்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆர்ஆர்பினாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சென்னைனா தாராளமாக நம்ம சென்னையிலே அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா சென்னை அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்னையில் போஸ்டிங் வந்து கிடைக்கும். நீங்கள் வேறு ஆர்ஆர்பி ஜோனில் அப்ளை பண்ணால் அந்த இடத்துல போய்ட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு சென்னை ஆர்ஆர்பி அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நபர் வந்து ஒரு ஜோன் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் மற்றதெல்லாம் வந்து பார்த்தா ஃபர்தராக பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தமான ஸ்டேஜஸ் இருக்க போது டாக்குமெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 19வது பக்கத்தில் கல்வி தகுதி மற்றும் பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இருக்குது பாருங்கள். அதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், அதாவது நீங்கள் பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பிஎஸ்சி இன் ஏ காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க பேசிக் ஸ்ட்ரீம். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சியில் இந்த எனி ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கீங்க, இந்த ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க பிஎஸ்சியில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஎஸ்சி முடிக்கலைன்னா அல்லது கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 இயர்க்கான டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் வந்து எபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் நீங்கள் அந்த எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, டிப்ளமோவில் ஐடி முடித்தவங்க, டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மேலே சொல்லியிருக்க பேசிக் ஸ்ட்ரீமில் வந்து, அதாவது இன்ஜினியரில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஜினியரில் ஐடி முடித்தவங்க, இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னல் பதவிக்கான கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சியில் ஒரு சில கேட்டகரி முடித்தவங்க, அதேமாரி டிப்ளமோவில் ஒரு சில கேட்டகரி முடித்தவங்க, இன்ஜினியரில் ஒரு சில கேட்டகரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3க்கான பதவி இருக்குது பாருங்கள். பிளாக் சிம் கொடுத்துருக்காங்க, பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, கேரேஜ் மற்றும் வாகன், அது மட்டும் இல்லாமல் கிரேன் டிரைவர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் டீசல் கொடுத்துருக்காங்க, டீசல் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல பதவிகள் உங்களுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். டெக்னீஷியன் கிரேட் 3 இஎம்யூ கொடுத்துருக்காங்க, ஃபிட்டர் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் வே, அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரிவெட்டர் கொடுத்துருக்காங்க, எஸ்என்டி, ட்ராக் மிஷின், டர்னர், வெல்டர், இந்த மாதிரி 18 பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டெக்னீஷியனில். ஸோ நார்மலாக டெக்னீஷியனுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிடணும். அது கூடவே ஐடிஐ வந்து சம்மந்தப்பட்ட ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்கன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க வித் அந்தந்த ட்ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செகண்ட் பதவிக்கான கல்வி தகுதியானா ஐடிஐயில் ஃபார்கர் மற்றும் ஹீட் ட்ரீட்டர் முடித்தவங்க, ஃபவுண்ட்ரி மேன் முடித்தவங்க, பேட்டர்ன் மேக்கர் முடித்தவங்க, மோல்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு மேலே சொல்லியிருக்க ட்ரேடில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று ஐடிஐ முடிச்சுட்டு இந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ முடிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். அல்லது ஐடி முடிக்காத 10th படிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த ட்ரேடில் அப்ரெண்டிஸ்ஷிப்கான கோர்ஸ் முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த பதவிக்கு வந்து பார்த்தீங்க ஃபிட்டர் கேட்டிருக்காங்க, வெல்டர் கேட்டிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், பைப் ஃபில்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மோட்டார் வெஹிக்கிள் முடித்தவங்க, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க, அந்தமாரி ஒயர்மேன் முடித்தவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியில் கண்டிப்பாக பல்வேறு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஐடி முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 தான் பல்வேறு ஐடிக்கான பதவி கொடுத்துருக்காங்க. நார்மலாக டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து வெறும் வந்து பார்த்தா பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஒரு சில சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஐடி முடித்தவங்களுக்கு பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஐடி முடித்தவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் 21வது பக்கத்தில் ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அகமதாபாத் ஆர்ஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதவி நேம் என்ன, எந்த லெவலுக்கு சேலரி கொடுக்குறாங்க, என்ன ரயில்வேல கொடுத்துருக்காங்க, யூஆர் கேட்டரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, அதேமாரி டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா சென்னை ஆர்ஆர்பி வரும். ஸோ சென்னை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்த்தலாம். ஸோ மீதி இருக்க ஜோனுக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சென்னை ஜோன் பொறுத்த வரைக்கும் 24வது பக்கத்தில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது சிக்னல் இருக்குது பாருங்கள்,
டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் மொத்தமாக 48 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் படி ஜென்ரல் கேட்டகரி ரோல்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் சிமித்தில் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் பிரிட்ஜில் 3 வேகன்சி, கேரேஜ் மற்றும் வாகனில் 178 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் 149 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் மற்றும் டிஆர்எஸில் 286 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவியாக வேகன்சி வந்து பாருங்கள். டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா சென்னைக்கு 833 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதர் ஆர்ஆர்பி கம்பேர் பண்ண சொல்ல சென்னை ஆர்ஆர்பியில் அதிகபட்ச வேகன்சியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். சென்னையில் மட்டுமே 833 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுது அப்படின்றதுக்கான வீடியோவை நான் வந்து இன்னும் சட்ட நேரத்தில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் போஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்றேன் அந்த லிங்க்கை, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை. அதை பார்த்து நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.